to publish brancher journal and monographs அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்னன்னாக்கா நுகர்வோர் குறித்து இதழ்கள், சரி, இதழ்கள்னாக்கா புக்ஸு, சரியா, இதழ்கள், ஆராய்ச்சி நூல்கள், பிரசுரங்கள், கையேடுகள், துண்டு சீட்டுகள், ஆய்வுக் கட்டுரைகள் இவங்களே அச்சிட்டு வெளியிடுதல். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அச்சிட்டு வெளியிடணுங்கிறாங்க. அதேமாதிரி டு அரேஞ்ச் கான்ஃபரன்ஸ், செமினார் அண்டு ஒர்க் ஷாப், நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து கருத்தரங்கங்கள், மாநாடுகள் மற்றும் பட்டறைகள் நடத்துதல். சரி, அது வந்து என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர் அவேர்னஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழிப்புணர்வு வந்து நடத்துகிறாங்க. தி அரேஞ்ச் த எஜுகேட் கன்சியூமர் டு ஹெல்ப் தம் செல்ஃப், நுகர்வோருக்கு அவர்களின் உரிமை குறித்து அறிவிப்பு கொடுத்தல். சரியா, அவங்களோட உரிமை ரைட்ஸ் என்னங்கிறத பற்றி என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து எஜுகேட் வந்து கல்வி வந்து புகுத்தணுங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டு உமன் அபவுட் கன்சியூமரிசம் பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர் உரிமை கொடுத்து ப்ரொவைட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டு உமன் அபவுட் கன்சியூமரிசம், பெண்களுக்கு நுகர்வோரியம் கல்வி வழங்குதல். அதேமாதிரி உமனுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை கன்சியூமரிசத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து புகட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்ட்டு டு ப்ரொவைட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டு உமன் அபவுட் கன்சியூமரிசம். அதே தான் த மெயின்டைன் டிசரபிள் ஸ்டாண்டர்ட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோடு, கலெக்டிங் டேட்டா அண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் and tasting them. The organization collect samples of different product from time to time and டெஸ்ட் தம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று, பல்வேறு பொருட்களை தரத்தை அறிய தேவைப்படும் செய்திகளை அறிவது, பல்வேறு நிறுவனங்கள் செய்த பொருட்களை மாதிரிக்கு எடுத்து சென்று அவைகளை தர சோதனைக்கு உட்படுத்தி தரநிலைப்பாடுகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது. சரியா, வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குட்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருந்தாங்கக்கா, அந்த குட்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்க, ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத அவங்களுக்கு என்ன பண்ணுறது, ஆராய்ச்சி வந்து டெஸ்ட் பண்ணி வந்து காட்டுறது. அதேமாதிரி செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபில்லிங் சூட் அண்டு பிஹாஃப் ஆஃப் கன்சியூமர். சரியா, whenever a consumer feel to raise his voice of protest according his complaint, this consumer organization come to the rescue and file a case in the court on behalf of a consumer. By giving this service to the consumer get a feeling that they are not along in their ஸ்ட்ரகுள் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, இதன் மூலம் பொருட்கள் நுகர்வோர் தாங்கள் வாங்க விளையும் பொருட்களின் உண்மையான தரத்தை அறிந்து தரமான பொருட்களை வாங்க முடியும். சரி, அதேமாதிரி கன்சியூமர் என்ன பண்ணிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வாங்கக்கூடிய பொருளோட தரத்தை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், பொருளை வந்து தரமானது பொருளை வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஆர்கனைசிங் ப்ராட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் அடல்ட்ரேஷன் எக்ஸெட்ரா. அதேமாதிரி The consumer organization play a significant role in eliminating the evil of adulteration, boarding, black marketing and underweight selling அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் தங்களின் புகார் குறித்து எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காத நிலையில் தன்னார்வ நுகர்வோர் நிறுவனங்கள் அவர்களின் புகார்களை நுகர்வோர் நீதிமன்றத்தில் தாங்கள் செய்து பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. அதேமாதிரி கன்சியூமர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றின எந்த ஒரு புகாரும் கொடுக்காம அந்த வாலண்டரி அசோசியேஷன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரோச் பண்ணால் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதுக்கு வந்து என்ன பண்ண ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறது. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் தனது உரிமை போராட்டத்தை தனிமை போராடவில்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ என்ன கன்சியூமர் என்ன தனியாக வந்து நம்ம போராட வந்து தேவை வந்து கிடையாது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் அதாவது பல்வேறு நுகர்வோர் நலன் காக்கும் அமைப்புகள் தங்கள் பின்னணியில் இருப்பது மூலமாக வலுவாக செயல்பட முடிகிறது. கன்சியூமர் என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்மளோட கன்சியூமர் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா நம்மளுக்கு பின்னாடி ஒரு அமைப்பு வந்து இருக்குதுங்கிறத மனசில் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து நடந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஹெல்பிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சரியா, திஸ் ஆர்கனைசேஷன் அட்வைஸ் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் த வே டு ப்ரிப்பேர் கோர்ஸ் ஏ ஸ்டடி கீப்பிங் இன் வியூ த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கன்சியூமர். அதேமாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமருக்கு என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு
அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு அந்த கன்சியூமருக்கு தேவையான அவேர்னஸ்க்கு தேவையான என்னது கோர்ஸ் ப்ரிப்பேர் கோர்ஸ் வந்து ஸ்டடி கீப்பிங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமருக்கு தேவையான எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் மூலமாக ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதேமாதிரி கோர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டு வரலாம். ஐ எம் ப்ரொமோட்டிங் நெட்வொர்க் ஆஃப் கன்சியூமர் அசோசியேஷன் அதேமாதிரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் ட்ரையிங் டு க்ரோ தேர் நம்பர். சரியா கன்சியூமர் ஆர்கனைசேஷன் வந்து என்ன ஆகிட்டுருக்கு நம்பர்ஸ் வந்து மெம்பர் வந்து நம்பர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமாகிட்டே இருக்குது அதிகமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. they want to cover all the region and of the country so that consumer of all the region are benefited by their service அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நல அமைப்புகள் அண்மை காலங்களில் பெருகி வருகிறது. சரி அதுதான் வந்து அதிகம் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் அதிகமாகிட்டே வருது. சரியா பல்வேறு நுகர்வோர் அமைப்புகள் நாடுதலைகளில் நுகர்வோருக்கு சேவையாற்ற வருகின்றனர். அப்போ கன்சியூமர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க கன்சியூமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன் வராங்க. அது மட்டும் இல்லை இந்த அமைப்புகள் ஒன்றிணைந்து தன்னார்வ நிறுவனங்கள் நுகர்வோருக்கு நற்பணியை ஆற்றி வருகிறது. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஜனல் லெவலில் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் டு கவர்மெண்ட் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் கீப் இன்ஃபார்மிங் the government agencies about adulteration, artificial secrecy, inferior quality produced etc. to help the government. அரசுக்கு ஆதரவு நல்குதல் நுகர்வோர் அமைப்புகள் கலப்படம் பொருள் தட்டுப்பாட்டை உருவாக்கும் தரம் குறைந்த பொருட்களை விற்பனை செய்து கள்ளச்சந்தை பதுக்கல் போலி பொருட்களை விற்பனை போன்ற நுகர்வோருக்கு எதிராக நடத்தப்படும் நெறிகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருதல். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க இதை வந்து யாரோட கவனத்துக்கு வந்து கொண்டு போகணுன்னா கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு என்ன பண்ணணும் இதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கப்பா. எதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி வந்து கேளுங்க. ஃபோன் பண்ணி ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.